இங்கே ஒரு ஆளை யாரோ வந்து கன்னை வச்சு சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவன் உயிரோட வந்துடுறான். ஆனால் அவனோட நெத்தியில் பார்த்தீங்கன்னா கன்னை வச்சு சுட்ட தடயம் இருக்குது. அதில் கையை விட்டு பார்த்தா ஒரு விரலே போகுது. ஆனால் அந்த டயத்தில் வந்த டாக்டர் இவனை பார்த்துட்டு இவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கப்பட்டு விழுந்துடுறாரு. இவரும் அந்த டாக்டரோட ஃபோன் எடுத்து அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி பார்த்தா அவரோட ஒய்ஃப் எடுக்காமல் வேற யாரோ ஃபோன் எடுக்கிறாங்க. உடனே இவருக்கு ஒரு டவுட் வருது. அந்த டாக்டர்கிட்ட ஒரு ஹெல்ப்பை கேட்டுட்டு இவர் வீட்டுக்கு போய் அங்கே போய் பார்த்தா வேற ஒருத்தன் அங்கே இருக்கான். அப்போ அவனை அவர் அடித்து அவங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ஜார் எடுத்து அவன் தலையில் அடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் அதெல்லாம் கண்டுக்கிறாம இவன் அந்த ஆளை அடிக்க முயற்சி பண்ணும்போது அவங்க ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து இவனை குத்திடுறாங்க. குத்துனதுக்கு அப்புறமும் விடலை. அவனை அங்கிருந்து நகர்ந்து போகும்போதெல்லாம் அடிச்சடிச்சு அவனை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இவனை எப்படியோ கொலை பண்ணி ஒரு இடத்துல தூக்கி போட்டுறாங்க. ஆனா இவனுக்கு இருக்கிற சூப்பர் பவர் என்ன அப்படின்னா இவனை சாகடிச்சாலும் உயிரோட வந்துகிட்டே இருப்பான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.